இப்போ நாமளும் இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், இப்படி உருண்டு புரண்டுக்கிட்டு இருக்கிறோம். இடையில இந்த 2 பேரையும் பிரித்து வைக்கிறது யாரு தெரியுமா? யாரு சொல்றாங்க? சொல்லுங்களேன், நீங்க உங்களுக்கு தெரியுதானே? ஆமா, இது எப்படி நினைச்சு பாருங்க. 2 பேரையும் பிரித்து வைக்கிறவன் இந்த மணிதானா? இந்த மருத்துவரையா ஒன்றும் தெரியாதா? அவருக்கு ஒன்றும் தெரியாதா? ஜி.கே. மணி அடைய முடியும்? ஐயாவுக்கு நிகராக ஒரு சக்தி இருக்குதா? இல்லை. நீங்க ஒரு தனி நபரா வன்னியர் சங்கத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியை காட்டாற்று வெள்ளத்தில் நீந்தியதை போல, நெருப்பாற்றங்கரையில் நீந்தி வந்த பீனிக்ஸ் பறவை போல இருக்கக்கூடிய மகாசக்தி மருத்துவரையாக மணி போய் பிரிக்க முடியுமா? எப்படி இப்படி எல்லாம் வருது சொல்றதுக்கு? சொன்னா எங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. நாள் ஐயா கூட உழைச்சோம், எல்லாருக்கும் உழைச்சோம், உங்களுக்கும் உழைச்சோம், எல்லாருக்கும் உழைச்சோம். இப்படி உழைக்கிறவங்களை பார்த்து நல்லா இல்லைன்னு சொன்னா கூட உன்னாலதான் கெடுது, ஜி.கே. மணினாலதான் கெடுத்து, இது ஒரு தீய சக்தின்னு சொன்னா எவ்வளவு வேதனைப்படும். இந்த வேதனை தான் நம்மளை கொண்டுகிட்டு இருக்குது, இந்த வார்த்தைகளை தான் கொண்டுகிட்டு இருக்குது. எனக்கு இவ்வளவு வேதனை, என்ன கூட விட்டுருங்க, உங்களை கூட விட்டுருங்க. இவ்வளவு நாள் வாழ்ந்து கொண்டிருக்கிற, வாழ வைத்துக் கொண்டிருக்கிற, வழிகாட்டி கொண்டிருக்கிற மருத்துவரையா அவனுடைய மனசு எப்படி வேதனைப்படும்? இந்த வேதனைய நீங்க எல்லாரும் வர்றீங்க, செயற்குழுவில் பார்த்து கொஞ்சம் மன நிறைவா இருக்காரு. தைலாபுரம் தோட்டத்தில் அங்கே போய் உட்கார்ந்தா நீங்க வந்தா கொஞ்சம் பார்க்குறாங்க, பேசுறாங்க. பத்திரிகையாளர் சந்திக்கும் பொழுது நல்லா பேசுறாங்க. ஐயா கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னா கண் கலங்கலிங்க. நீங்க தொலைக்காட்சியில் பேட்டியில் பார்த்துட்டு ஐயா கண் கலங்கினார்னு சொன்னீங்க. அப்படி பார்த்தா ஏதாவது சொன்னா ஐயா கோவப்படுறாங்க, இல்லைன்னா அப்படியே அமைதியாக உட்காந்த கண்ணில் அப்படியே கண்ணீர் சொட்டுது. ஏன்னா ஒரு சில நண்பர்கள்ட்ட கூட சொன்னேன், அன்னைக்கு கண்ணீர் சொட்டதை பார்த்துட்டு கண்ணீர் சொட்டுது அப்படியே கண்ணிலேருந்து. எதுவும் பேசாம எதுக்கும் பயப்படாத அஞ்சாத ஒரு தலைவர் இன்னைக்கு கண்ணீர் சொட்டுகிற அளவுக்கு கண்கலங்கி கண்ணீர் சொட்டக்கூடிய தலைவரா ஐயா வேதனையில் இருக்கார். ரொம்ப ஏதாவது சொன்னோம்னா மணி விஷம் வாங்கி கொடுத்துட்டு போ, எப்படி இருக்கு பாருங்க. இப்படி காலகட்டத்திலே தான் நாம் எல்லோரும் இங்கே கோடி மருத்துவரையா அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலை மாற வேண்டும், மருத்துவரையா அவர்கள் மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய விருப்பம், எல்லோருடைய விருப்பம். ஏன் எழுதுன்றா பண்ண நீங்க துணிச்சலா இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்குவேன் எது வந்தாலும். ஐயா கிட்ட கேட்டேன், இது என்னங்க ஒரு முடிவு தீர்வு? மணி சொல்றதுக்கு கேளுங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், முடிவு தீர்வு எல்லாம் என்கிட்ட இருக்கு, நான் பார்த்துக்குவேன், அதை பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப முடிவும் தீர்வும் யார் கையில இருக்குது? யார் கையில இருக்குது? ஐயா கையில இருக்கு. அப்ப ஐயா சொல்றத ஆமா. அதனால இந்த செயற்குழுவில் வந்திருக்கிற நீங்க எல்லாம் ஐயாவினுடைய நோக்கம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். 2026 தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெற்று பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்ற பெயரை உருவாக்கணும். அது ஐயாவுக்கு தனியாத இன்னைக்கு கட்சிக்கு அங்கீகாரம் இல்லை. இவ்வளவு பெரிய தலைவர் சொல்றோம், இத்தனை இடஒதுக்கீடு, இவ்வளவு போராட்டம்னு சொல்றோம். அவர் நடத்தின ஆரம்பிச்ச கட்சிக்கு அங்கீகாரமே இல்லைன்னா எவ்வளவு வேதனைப்படும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.